உங்களில் யாருக்குன்னா உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை மறுபடியும் வாழணும்னு ஆசையாக இருக்கா? அப்படின்னா நான் சொல்கிற நாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி போங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பின்தங்கி போயிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? முழுசாக சொல்கிறேன் கேளுங்க. ஆப்பிரிக்காலேயே நைஜீரியாவுக்கு அடுத்து 2வது மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு தான் எத்தியோப்பியா. இங்கே மக்கள் தொகை சுமார் 13.21 கோடி பேர் வாழ்கிறாங்க. ஆடிஸ் அபாபா இதோடைய தலைநகரம், அதாவது கேபிட்டல் சிட்டி. உலகத்திலேயே பழமையான நாடுகளில் இதுவும் ஒன்று. இங்கே கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. இந்த நாட்டுடைய தேசிய மொழி ஹாம்ரிக். என்னடா பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னு இன்னும் ப்ரெசண்ட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க நம்ம எத்தியோப்பியாவுக்குள்ளே போகலாம். நம்மலாம் ஜனவரி 1ஆம் தேதி தான் நியூ இயர் கொண்டாடுவோம். ஆனால் எத்தியோப்பியர்கள் செப்டம்பர் 11ஆம் தேதி தான் அவங்களோட நியூ இயரை கொண்டாடுவாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா நம்ம கிரிகோரியன் கேலண்டரை பின்பற்றுறோம், ஆனால் எத்தியோப்பியர்கள் ஜூலியன் கேலண்டர்ன்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் ஆண்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் வித்தியாசம் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்னா, நம்ம கேலண்டரில் எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தானே. ஆனால் எத்தியோப்பியர்களுடைய கேலண்டரில் 13 மாதங்கள் இருக்கும். அதில் முதல் 12 மாதம் 30 நாட்களும், கடைசியாக இருக்கிற ஒரு மாதம் 13வது மாதத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். லீப் இயராக இருந்தால் ஒரு நாள் ஆட் ஆகி 6 நாட்கள் இருக்கும். நம்மலாம் 2026 தானே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எத்தியோப்பியர்கள் இன்னும் 2019 தான் வாழ்ந்துட்டுருக்காங்கங்க. மக்களே, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச காஃபியோட பர்த் பிளேஸே எத்தியோப்பியா தாங்க. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குங்க. ஒரு நாள் ஆடு மேய்க்கிற தொழிலாளி தன்னுடைய ஆடுங்களை மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அவருடைய ஆடுங்க இந்த காஃபி கொட்டையை சாப்பிட்டதை கவனிக்கிறாரு. சாப்பிட்ட உடனே அந்த ஆடுங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக செயல்பட்டதை கவனிக்கிறார். இது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போது அவர் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார். மக்களும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இங்கேருந்து தாங்க உலகம் முழுக்க காஃபியே பரவி இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு காஃபி லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் காஃபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.